டாக்டர் ஆஃப் ப்ளஷர் அப்படிங்கிறது விருப்பத்தின் அடிப்படையில ஒருத்தவங்களை வந்து பதவியில வச்சிருக்கிறதும் நீக்கிறதும் அதுதான் டாக்டர் ஆஃப் ப்ளஷர்னு சொல்லுவாங்க. இதை யார் டிசைட் பண்ணுவாங்க அப்படின்னா எக்ஸிகியூட்டிவ் ஹெட்டா இருக்கக்கூடியவங்க எக்ஸிகியூட்டிவா வரக்கூடிய மற்ற பதவி வகிக்கக்கூடிய நபர்கள் மேல அந்த பதவியை வந்து அவங்க இருக்கணுமா வேண்டாமா டிசைட் பண்றதுனா இந்த டாக்டர் ஆஃப் ப்ளஷர் அப்படிங்கிறது. ஸோ இது யாரா டிசைட் பண்ணுவாங்க அப்படின்னா பிரசிடென்ட் யூனியன் கவர்மெண்ட்டுக்கான எக்ஸிகியூட்டிவ் ஹெட், கவர்னர் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கான எக்ஸிகியூட்டிவ் ஹெட். ஸோ இந்த ரெண்டு நபர்கள் தான் பாத்தீங்க அப்படின்னா பதவியில வந்து யார் இருக்கணும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது வந்து டிசைட் பண்ணக்கூடிய நபர்களா வருவாங்க. ஸோ இது வந்து அல்டிமேட் பவரா அவங்க கிட்ட இருக்கா, அவங்க யாரை நினைச்சா வேணா தூக்கிடலாமா அப்படின்னு பார்த்தோம்னா அப்படிலாம் கிடையாது. ஆர்டிகல் 310 மூலியமா 311 மூலியமா சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கு. அதை ஃபாலோ பண்ணி மட்டும்தான் பிரசிடென்ட்டும் கவர்னரும் ஒருத்தவங்க பதவியிலிருந்து நீக்க முடியும். அப்புறம் அந்த ஆர்டிகல் 311 மூலியமா என்ன சொல்லுதுன்னா அந்த பர்சனுக்கு ரீசனபிள் ஆப்பர்ச்சுனிட்டியும் கொடுக்கணும். உங்களை ஏன் பதவியை விட்டு தூக்கக்கூடாதுங்கிற மாதிரி ஒரு அவங்க கிட்ட ஆப்பர்ச்சுனிட்டி கேட்டு அதுக்கப்புறம் தான் பதவியை விட்டு தூக்க முடியும். ஸோ அந்த மாதிரி பிரசிடென்ட்னால யாராவது தூக்க முடியும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கவர்னர் ஆர்டிகல் 155, சிவில் சர்வெண்ட்ஸ், டிஃபென்ஸ் ஃபோர்ஸ், டிஃபென்ஸ் சர்வீஸ், சிவில் சர்வீஸ், ஆல் இந்தியா சர்வீஸ், இந்தியாவுக்காக வேலை செய்யறாங்க அப்படிங்கும்போது ஆர்டிகல் 310 மூலியமா, அட்டர்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா ஆர்டிகல் 76 மூலியமா, பிரைம் மினிஸ்டர் அண்ட் அதர் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வந்து ஆர்டிகல் 75 மூலியமா பிரசிடென்ட்னால அவருடைய டாக்டர் ஆஃப் ப்ளஷர் மூலியமா ப்ளஷர் இருக்கிற வரைக்கும் வச்சுட்டு இருக்கலாம், மற்றபடி தூக்கிடலாம். இப்போ ப்ளஷர் ஆஃப் கவர்னர் அப்படின்னு பார்த்தோம்னா சிவில் சர்வெண்ட்ஸ், டிஃபென்ஸ் சர்வீஸ், சிவில் சர்வீஸ், ஆல் இந்தியா சர்வீஸ், ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்குள்ள வேலை செய்யறாங்க அப்படிங்கும் போது ஆர்டிகல் 310 மூலியமா கவர்னரால் தூக்க முடியும். அடுத்து சிஎம் அண்ட் அதர் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஆர்டிகல் 164 மூலியமா, அடுத்து அட்வொகேட் ஜெனரல் ஃபார் ஸ்டேட் ஆர்டிகல் 165 மூலியமா. இவங்க எல்லாம் வந்து கவர்னருடைய ப்ரெஷர் மட்டும் வேலை செய்வாங்க. கவர்னர் ப்ரெஷர் இல்லை அப்படிங்கும்போது அவங்க பதவி விட்டு நீக்கிடலாம். எக்ஸப்ஷன் யார் வராங்க, என்னதான் கவர்னர் பிரசிடென்ட் உடைய ப்ளஷர் தேவையில்லை அப்படின்னு சொல்லி எக்ஸப்ஷன் வரக்கூடியவங்க யாரு அப்படின்னா காம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா ஆர்டிகல் 148, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் ஆர்டிகல் 124, ஹை கோர்ட் ஜட்ஜஸ் ஆர்டிகல் 218, சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ஆர்டிகல் 324 கிளாஸ் 5. இவங்கெல்லாம் வந்து பிரசிடென்ட்னால அப்பாயிண்ட் பண்றவங்களாவே இருந்தாலும் கூட அவருடைய ப்ளஷர் மூலியமா இருக்க மாட்டாங்க. சேம் கவர்னரா அப்பாயிண்ட் பண்ணக்கூடியவங்களா இருந்தாலும் கூட அவங்களோட ப்ளஷர் வரைக்கும் தான் அவங்க இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு சொல்ற ப்ரொவிஷன்ஸ் தான் அதெல்லாமே. நம்ம யூடியூப் சேனல்ல போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா அதை ஷேர் அண்ட் லைக் பண்ணுங்க. இதே மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு அடிக்கடி வரணும்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் அண்ட் நோட்டிபிகேஷன் பெல் கொடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு ரீச் ஆகும். நீங்க போடுற இந்த லைக்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் வந்து எனக்கு மோட்டிவேட்டடா இருக்கும் ஃபர்தரா வீடியோஸ் போடுறதுக்கு. தேங்க்யூ.